17 ஓவரில் ஒட்டுமொத்த மேட்சையுமே டீம் இந்தியா முடிச்சிருக்கிறாங்க. யுஏஇயை 57 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 93 பால்கள் ஸ்பேர் வச்சு டார்கெட் என்னமோ 58, ஆனால் அதை 4.3 ஓவருக்குள்ளே பவர் பிளேவெல்லாம் தாண்டே உள்ள ஜெயிச்சிருக்கிறாங்க. யுஏஇயை நசுக்கியிருக்கிறாங்க இந்த ஏஷியா கப்போட ஆரம்ப போட்டியில். சரி, இது ஒரு பக்கம் இருக்கலாம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, விகடன் டிஜிட்டல் அவார்டு 2025 நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் இந்த விகடன் டிஜிட்டல் அவார்டு 2025 சிறந்த ஸ்போர்ட்ஸ் சேனலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 13 சாயங்காலம் 4 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் விகடனோட டிஜிட்டல் அவார்டு நடக்கப்போகுது. ஸோ அன்றைக்கி விகடன் தாத்தாவை கைகளில் ஏந்த போகிறேன். அதுக்கான இன்விடேஷன் தான் இது. ஸோ கவர் இன்விடேஷன். ஸோ சுட்டி விகடன் ஆனந்த விகடனோட வாசகர்னா இப்போது என் கையில் விகடனோட இன்விடேஷன் அழைப்புதல் என் கையில் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், சப்ஸ்கிரைப் புதுசாக பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்குவீங்கள்ல அப்படின்னு கேட்பீங்க. பட் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது, இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ செஞ்சுட்டு வேலையே இன்னும் சிறப்பாக பண்ணணும், ரொம்ப சிறப்பாக பண்ணணும். அதுதான். ஸோ உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த மேட்சோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எக்கச்சமான கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடந்து முடிஞ்ச மேட்ச் நம்பர் 2 இந்தியா வர்சஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. பார்த்துருக்கிற எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் குட் மார்னிங். இந்த மேட்ச்சு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நான் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பட் இந்த மேட்சில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ் வந்து ஜனவரியில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக டாஸை வின் பண்ணார் T20 மேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் ஒரு 5 சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் டாஸில் தோத்தார். சுப்மன் கில் வந்து அங்கே இங்கிலாண்டில் 5 டெஸ்ட் மேட்ச்சில் டாஸ் தோத்தார். இடையில சூரியகுமார் யாதவ் ஒரு T20 மேட்ச் டாஸ் தோத்துருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்தியா ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் டாஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாடு டாஸை ஜெயிக்கிறதுக்கு, ஆனால் மேட்சை வின் பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏஇ பற்றி சொல்லணும் அப்படின்னா யுஏஇ அகேன்ஸ்ட் ஸ்பின், எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னு ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸையும் அவங்க ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃப்ரண்ட் ஃபுட்டில் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா பேடில் வாங்குறாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டில் வைக்கிறாங்க பேட் அண்ட் பேடு. ஸோ தடுமாறுறாங்க. அவங்களால பாலை ரீட் பண்ணவே முடியல, சுத்தமாக ரீட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க குல்தீப் யாதவ் மாதிரியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆடி பழக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆடி பழக்கப்பட்டிருக்கணும். அவங்களோட கிரிக்கெட் கரியர், அதாவது நான் இண்டிவிஜுவலாக ஒரு பிளேயரை சொல்கிறேன், யுஏக்காக ஆட ஆரம்பித்ததுங்கிற தாண்டி அவங்க வந்து கிரிக்கெட் ஆட பழகிருப்பாங்களே, அந்த ஆட பழகின நாட்கள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு சைனாமேன் ரிஸ்ட் ஸ்பின்னரை ஆடிருப்பாங்களா? நெவர். இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி ஆடிப்பாங்களா? நெவர். பும்ராவோட ஸ்பீடை வேணால் ஆடி பழக்கப்பட்டிருந்துருக்கலாம். பட் இவங்க 2 பேரும் மாதிரி ஆடி பழக்கப்பட்டதில்லைங்கிறதுனால இங்கே பாருங்களேன், சர்வை பண்ணுறதுக்குள்ளே அவங்க எடுத்து முடிச்சிடுறாங்க. ஆமாம், அக்ஷர் பட்டேல் மாதிரியான ஒரு ஸ்பின்னரை அவங்க ஆடி பழக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க 2 பேரும் என்ன மாதிரியான ஸ்பின்னர்ஸை ஆடி பழக்கப்பட்டதில்லைங்கிறதுனால இது என்ன நெட்ஸா இல்லை ஓப்பன் நெட்ஸா, மேட்ச் சிமுலேஷனா? சரி, ஓகே, அவுட் ஆகிட்டே திருப்பி ஆடிக்கோ. மேட்ச் சிமுலேஷனுக்கு கூட அப்படி வாய்ப்பு கிடையாது, காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் என்ன, அதுதான் நடந்துச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? துபேவுக்கா, வருண் சக்கரவர்த்திக்கா, குல்தீப் யாதவுக்கானா? என் மனசு சொல்லுது குல்தீப் யாதவ் தான். அந்த 4-4ங்கிறத தாண்டி அவர் பேட்டர்ஸை நீ தூங்க விடாமல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட்டருக்கு குல்தீப் யாதவோட பால் நீங்கள் ஃபேஸ் பண்ணது, எப்பட்றா அந்த பால் அந்த பையன் போட்டான், எப்பட்றா அவர் போட்டார், எப்பட்றா அது அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி குல்தீப் யாதவ் போட்டார், யுஏஇ பேட்டர்ஸோட தூக்கத்தை கெடுத்தார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் தான். இன்னொன்று ஜஸ்பிரீத் பும்ரா என்னமோ பவுலிங் போட்டது ஏதோ வார்மப்பு பவுலிங் போட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் இந்த யார்க்கர் போட்டு பவுல் எடுத்தார்ல, அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார். அது வந்து ஒரு மாதிரி லோ ஃபுல் டாஸாக போச்சு. முதல் 3 பாலுக்குள்ளே எப்படியாவது விக்கெட் விழுந்துடும். முதல் 3 பாலுக்குள்ளே விக்கெட் எப்படியாவது விழுந்துடும். ஆனால் ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ வேரியேஷன். ஏன்னா 50க்கு 5 அப்படி இருக்குது போது பெரிய ஷாட்டுக்கு போக முடியாது. இவங்க வேறு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நெருப்பை கக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது யுஏஇ பேட்டர்ஸுக்கு ப்ரெஷர் தான். என்னங்க சொல்கிறது, யுஏஇ பேட்டர்ஸ் கிரிக்கெட்டை டெவலப் பண்ணணுங்கிறது நம்ம இங்கேருந்து உட்காந்துட்டு சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ், இந்த மாதிரியான பவுலர்ஸ், இந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அவங்க ஆடி பழகணும். அதெல்லாம் தூரம், ரொம்ப தூரம். முடியாதெல்லாம் கிடையாது. பட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு நாள் நடந்துடும். சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த பக்கத்தில் இந்தியன் டீம்ஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன இருக்குது? ஐயோ, முதல்ல
எனக்கு ரிலீஃபாக இருந்தது 11th பார்த்தோன்னே. ஏன்னா சஞ்சு சாம்சன் இல்லாமல் போயிட்டாருன்னா நீதி நேர்மை நியாயம் இல்லை, காரணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ரிங்கு சிங்கோட இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, அவரோட பொசிஷன் மட்டும் டேஞ்சராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக 2024 T20 வேர்ல்டு கப்பில் அக்ஷர் பட்டேல் அவருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பிளேஸில் சிவமுதுபே ஆடிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சஞ்சு சாம்சன் இன்றைக்கி எந்த பொசிஷனில் ஆடிருப்பார் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சூரியகுமார் யாதவ் at number 5 இல்லை திலக் வர்மா at number 5 இல்லை சஞ்சு சாம்சன் at number 5. சஞ்சு சாம்சனுக்கு பொதுவாக இந்தியன் டீமில் இப்போ இல்லை, முன்னாடி at number 5 இடம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. கீழே அவர் ஆடிட்டு இருப்பார், அவரால் ப்ரூவ் பண்ணவே முடியல, கஷ்டப்பட்டு இருந்தார். ஸோ இப்போது சஞ்சு சாம்சன் எந்த பொசிஷனில் ஆட போகிறாரு? திலக் வர்மா 100 அடித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 அடிச்சிருப்பாரு. சூரியகுமார் யாதவ் number 4க்கு வந்துட்டார். அப்போ number 5ல் சஞ்சு சாம்சன் தானா? இல்லை சஞ்சு சாம்சன் 11th இருக்காருங்கிறத தாண்டி சஞ்சு சாம்சனுக்கான பொசிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நான் பேச வந்தது, நான் சொல்ல வந்தது. திலக் வர்மா இங்கே பாருப்பா கொஞ்சம் சீனியர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் எக்கச்சக்கமாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க 11th. பட் கௌதம் கம்பீர் இந்த லெஃப்ட் ஹேண்டர் கல்ச்சரை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். ஏன்னா ஆஸ்திரேலியானா லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அங்கே ரைட் ஹேண்டர்ஸ், பட் இங்கே நமக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம கொஞ்சம் பாதுகாத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் பார்ப்போம் கௌதம் கம்பீரோட ப்ராசஸ் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ரிங்கு சிங் வெளில வச்சதெல்லாம் அதாங்க இப்போ கௌதம் கம்பீருக்கும் சூரியகுமார் யாதவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி அதுதான். சரி, இங்கே தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியா வந்து 5 T20 மேட்ச் ஆடும்போது இது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி தான். இப்போ இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடுறாங்க, இப்போ பும்ரா வராரு, பும்ரா வந்த உடனே அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பேர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு செகண்ட் ஃபாஸ்ட் பாலராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஸ்குவாடில் கிடையாது. பட் இன் ஃபியூச்சரில் எப்படி ஆட போகிறாங்க? இப்போ ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா கண்டிப்பாக ஆடியாக ஆகணும், 2 ஃபாஸ்ட் பாலர் ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் வந்து செகண்ட் ஃபாஸ்ட் பாலராக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து அது ரொம்ப ரிஸ்க் ஆகிரும், அது அவ்வளோ சரிப்பட்டு வராது. இப்போ நீங்கள் T20 வேர்ல்டு கப் 2024 அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸில் சிராஜ் ஆடினார், குல்தீப் யாதவ் உட்கார வச்சுருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்ததுக்கப்புறம் குல்தீப் யாதவை ஆட வச்சாங்க. இப்போது நியூசிலாந்து கூட சவுத் ஆஃப்ரிக்கா கூடலாம் இந்தியாவுக்கு ஹோமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஒரு மாதிரி 10 T20 மேட்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா கூட 5 T20 மேட்சஸ் இருக்குது, அது கூட விட்டுருங்க. அங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா வந்துடுவாங்க. பட் நான் சொல்கிற அந்த 10 T20 மேட்சஸில் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்லுவேன் வருண் சக்கரவர்த்தி உட்கார வச்சு தான் ஆகணும். பட் வருண் சக்கரவர்த்தி கம்பீர் எப்படி உட்கார வைப்பார்? டெக்னிக்கலி குல்தீப் யாதவ் தான் உள்ளே ஆடணும். ஆனால் குல்தீப் யாதவ் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி ஆடினாருன்னா சரி தெரியலை. பட் ஆனால் ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா 2 பேரும் சேர்ந்து தான் T20 வேர்ல்டு கப் 2026 இந்தியா ஸ்ரீலங்கா நடக்கும்போது ஆடணும். இன்னொரு ஃபாஸ்ட் பாலராக ஹர்திக் பாண்டியாவை நம்பி ஹர்ஷ்தீப் சிங் உட்கார வச்சுட்டு போனாங்கன்னா அது கிரைம் டீமுக்கும் நல்லது கிடையாது. பார்ப்போம். இன்னும் வந்து இன்னொரு 20 T20 மேட்சஸ் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கே வந்து பவர் பிளேயில் பும்ரா வந்து ஒரு 3 ஓவர் போட்டார். அப்போ டெத் ஓவர்ஸில் யார் போட போகிறாங்க? ஹர்திக் பாண்டியா போட போகிறாரா? ஸோ இன்னொன்று சிவமுதுவே டெத் ஓவர்ஸா, சிவமுதுவே முடிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ டெத் ஓவரில் யார் போட போகிறா? ஹர்திக் பாண்டியாவுக்கு அங்கே 3 ஓவர் அங்கே கொடுத்துட்டு பும்ரா வந்து 1 ஓவர் போட்டாலுமே இன்னொரு 2 எப்படி ஹர்திக் பாண்டியா 2 போடுவார்? இப்படிலாம் கேள்வி இருந்துக்கிட்டு இருந்து. இல்லை சிவமுதுவே டெத் ஓவர்ஸா? ஸோ அதாங்க சூரியகுமார் யாதவ் கிட்ட டேலண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, கம்பீர்கிட்ட டேலண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி 11th கொண்டு வந்து அவங்ககிட்ட இருந்து சக்ஸஸ் வெளில கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னடா மேட்சோட ஹைலைட்ஸே ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கும், நீ பேசுகிறதே ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயம் நீங்கள் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ அடுத்தது பாகிஸ்தான் கூட மோதும்போது இந்தியாவோட 11th எப்படி இருக்க போகுது, ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாராவது இருக்க போகிறாங்கிறத பார்க்கறதுல நான் கொஞ்சம் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் பிளேயர் ஆஃப் த மேட்சோட குல்தீப் யாதவுக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் டிசர்வ்டு. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் எந்தவித மரியாதையும் இல்லாத ஒரு 57-58 டார்கெட்டை வந்து செம்ம அடிச்சிட்டாங்க. 5 ஓவர்களே அடித்து முடிச்சு மேட்சை உரிச்சு முடிச்சிட்டாங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் ஒன்ஸ் அகெயின் விகடனோட இந்த டிஜிட்டல் அவார்டு 2025 விக்ட்ரிக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். என்னோட முதல் அவார்டு இது, அதெல்லாம் உங்களால் தான் இதெல்லாம் நடக்குது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?